Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு சூப்பரான அவியல் பண்ண போகிறோம். இது வந்து கேரளா ஸ்டைல் அவியல். வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டைல் இருக்குது. மெட்ராஸ் அவியல் ஒன்று இருக்குது, மதுரை அவியல் ஒன்று இருக்குது. மெட்ராஸ் அவியலில் தயிர் போடுவாங்க. மதுரை திருநெல்வேலி சைடில் தயிர் போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க, தயிர் போடாமல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் நிறையா வகையில் டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் வீட்டு ரெசிபியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நான் ஹோட்டலில் கற்றுக்கிட்ட கேரளா அவியல், தயிர், தேங்காய், மஞ்சப்பொடி, சீரகம்லாம் போட்டு பண்ணுறது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது கூட சாப்பிட்றது வந்து சாம்பார் சாதம் இல்லை கேரளா சாப்பாடு சாப்பிட்டாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவியல் அண்ட் அடை தோசை இருக்குல்ல, அதுதான் ஒரு கில்லர் காம்பினேஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் அவியல் வீடியோ போட்டுறேன், அடுத்து உங்களுக்கு அடை தோசை வீடியோ வரும். ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடலாமா? ஸோ அவியல் வந்து என்னென்னா, அவியல்னாலே அவித்தல், அவியறது, இதை தான் அவியல் அதோட ஆக்சுவல் மீனிங். ஸோ காய்கறிகள் வந்து நிறையா காய் போடுவாங்க கல்யாண வீட்டிலலாம். இப்போ நான் இருக்கிறது வந்து ஹைதராபாத், அதனால் எனக்கு வந்து இந்த சேனக்கிழங்கு இருக்குல்ல, அதுவும் புடலங்காயும் கிடைக்கல. ஸோ ஹோட்டல் வந்து புடலங்காய், சேனக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே போடுவாங்க. இப்போ நான் வந்து இங்கே எனக்கு கிடைச்ச காய்கறிகளை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன காய்கறின்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதே மாதிரி அவியலில் வந்து நீங்கள் ஜென்ரலாக வீட்டில் ஒரு ப்ராப்ளம் எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னது, ஸ்டெப் முருங்கைக்காய் போடுறோம், ஆனால் முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே மற்ற காயெல்லாம் குழஞ்சி போயிடுது, முருங்கைக்காய் லாஸ்ட்டாக தான் வேகுது அப்படின்னு சொல்லி. இதுதான் அவியலில் இருக்க ஒரு மெயினான ட்ரிக்கே. என்னென்னா, கட்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மற்ற எல்லாமே ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் மட்டும் நம்ம ஃபிங்கர் ஷேப்பில் வெட்ட வேண்டாம், முழுசாகவே போடலாம். ஆனால் இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே ஒன்றா வேகிறதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான காய்கறிகள் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது எனக்கு கிடைச்ச காய்கறிகள்: ஒரு கேரட், ஒரு வாழைக்காய். பெரும்பாலும் எல்லா காய்கறியுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு ஒரு வேளை போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக போடுங்க, ஏன்னா சிலருக்கு வந்து தொண்டையில் அரிக்கும். அதனால தான் அது எனக்கு பெரும்பாலும் பிடிக்காது, ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு கேரட், ஒரு வாழைக்காய், ஒரு 6-7 பீஸ் பீன்ஸு, ரெகுலர் பீன்ஸ் தான், ஒரு 4 கத்திரிக்காய். இங்கே வந்து வயலட் கத்திரிக்காய் தான் கிடச்சிச்சு. நம்ம ஊரில் நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கும், அது போட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் குலையும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 உருளைக்கிழங்கு சின்ன சைஸில் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரே ஒரு முருங்கைக்காய் போதும், நல்லா பிஞ்சு முருங்கைக்காய் வாங்கிக்கோங்க. காய்கறிகள் நான் இன்றைக்கி இவ்வளோ தான் போட போகிறேன். இப்போது அரைக்கிறது, மிக்சியில் அரைப்போம்ல அவியலுக்கு மசாலா, அதுக்கு வந்து தேங்காய் ஒரு 2 தேங்காய் சீல அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். கடையில் நீங்கள் வாங்குற 2 தேங்காய் சீல அளவு போதும். சீரகம், பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம வந்து தயிர் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த தயிர் புளிப்பு இருக்கிறதுனால தான் நான் வந்து இங்கே மாங்காய் சேர்க்கலை. கல்யாண வீடுகள்லாம் வந்து மாங்காய் சேர்ப்பாங்க. மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயை போட்டு தயிரை கம்மி பண்ணிட்டீங்கன்னா அல்டிமேட். இப்போது கட் பண்ணுறது எப்படின்ற வீடியோக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எப்படி வெட்டுறன்றதை சொல்கிறேன். சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ரஃபாக தான் வரும், இந்த இடம் மட்டும் இது எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஷீட்டாக வெட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் திக்காக வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லது, ஏன்னா குழஞ்சி போகாது. உருளைக்கிழங்கு குழஞ்சிருச்சுன்னா அவியல் அவ்வளோதான், அப்படியே ரொம்ப திக்காயிரும். திருப்பி வச்சுட்டு 1 2 3. ஸோ இதுதான் உருளைக்கிழங்கோட கட்டிங். பார்த்தீங்களா, நல்லா ஃபிங்கர் ஷேப்பில் எல்லாமே ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். சில பீஸ், இந்த சைடு பீஸ் வந்து சின்னதாக இருக்கும், அதனால் பரவாயில்ல. இதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து கத்திரிக்காயும் அதே மாதிரி இந்த காம்பை வெட்டிட்டு இப்படி ஒரு நடுவில் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதை ஒரு 3 வெட்டிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். கத்திரிக்காயெல்லாம் வந்து ஈஸியாக வெந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஒன்று போல் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் வேகும். ஃபிங்கர் ஷேப்பில் வந்துருச்சா, அவ்வளோதான். வெட்டினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 2 மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கோங்க, வேஸ்டேஜ் இல்லாமல் சீவிக்கோங்க. சீவினதுக்கப்புறம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரியே வெட்டிட்டு இதையும் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உரிச்சு வச்சாச்சு. இப்போ இதை வெட்டலாம். என் ஒய்ஃப் வாழைக்காய் வெட்டினாலும் இந்தளவு கூட வேஸ்டேஜ் வராது. நான் கொஞ்சம் நைஃப்பில் வெட்டினாலும் கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்திருக்கு. நீங்கள் எப்படின்றத பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எப்படின்னு, உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வாழைக்காயும் அதே உருளைக்கிழங்கோட சைஸ்க்கு இந்த மாதிரி 1 2 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா வாழைக்காலாம் ஈஸியாக வேகிற பொருள், அதனால் கரெக்டாக ஒன்று போல் வெட்டிக்கோங்க.
வந்துருச்சா? இதே மாதிரி உருளைக்கிழங்கு ஷேப்புக்கு வந்துருச்சு பாருங்கள். வாழைக்காயும் அந்த காய்கறியோட தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. பீன்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, அதனால் அப்படியே 1/2 வெட்டிட்டேன். அதே நம்ம உருளைக்கிழங்கு சைஸ்க்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? கேரட்டை இந்த மாதிரி 1/2 வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதே மாதிரி 1 2 எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். வந்துருச்சா? இப்போது மற்ற காயெல்லாம் வெட்டி வச்சிட்டோம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இந்த முருங்கைக்காலை தான் நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம பெரும்பாலும் மிஸ்டேக் பண்ணுறது. முருங்கைக்காய் வேக மாட்டேங்குது, மற்றெல்லாம் குழஞ்சி போய்டுன்னு சொன்னீங்கல்ல. நம்ம வந்து சாம்பாருக்கு முருங்கை வெட்டும்போது என்ன பண்ணுவோம், இப்படி ஃபுல்லாக வெட்டி எடுத்துருவீங்க. ஆனால் அவியலுக்கு முருங்கைக்காய் வெட்டும்போது வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த வெட்டும்போது கத்தி வந்து ஃபுல்லாக போகக்கூடாது, கொஞ்சம் இந்த இடத்துல பாதியோடு நிப்பாட்டிக்கோங்க. அதை கையில் எப்படி உரிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வாங்க. ஸோ முருங்கைக்காய் வெட்டும்போது கத்தியை ஃபுல்லாக இருக்காமல் இப்படி பாதியோடு நிப்பாட்டிட்டு இந்த முருங்கைக்காயை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இந்த நாரெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். ஸோ என்ன ஆகுனா, நீங்கள் வேக வைக்கும்போது முருங்கைக்காய் வந்து ஈஸியாக வந்துடும். இதை இந்த மாதிரி 2ஆக பிச்சுருங்க. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு இங்கேயும் பிஞ்சிருக்கா, இங்கேயும் கொஞ்சம் பிஞ்சிருச்சா? ஸோ அடுத்து வெட்டும்போது என்ன பண்ணணும்னா, இந்த பிஞ்சிருக்க பக்கத்தை மேலே வச்சுட்டு அடுத்த பக்கத்தை வெட்டணும், உரிக்கணும். அதே மாதிரி பாதியாக போட்டு திரும்ப இப்படி இழுத்துட்டே வாங்க. அதே மாதிரி இதையும் பிடிச்சி இழுத்துருங்க. ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லா பக்கமுமே வந்து முருங்கைக்காய் வந்து அந்த வெளித்தோல் அந்த ஹார்டான பகுதி உறிஞ்சு கொஞ்சம் வந்ததுனால ஈஸியாக வந்துடும். இவ்வளோ தான் சீக்ரெட். இதேமாதிரி இப்போ எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரீயாக வேகணும். இதில் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஸோ காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச சீரகம் இருக்குல்ல அரைக்கிறதுக்கு, அதுலேருந்து கொஞ்சோண்டு சீரகத்தை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் போடுங்க. அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் வாசமாக. இப்போது இந்த தண்ணி ஊற்றி அவிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, செம்ம வாசமாக இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போதும், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா ஆவியில் வேகும்போது அதே வந்துடும். தண்ணி நான் இப்போ 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. என்னடா இன்னும் அடுப்பே பற்ற வைக்காமல் இருக்காரு ஷெஃப் தான் யோசிக்கிறீங்க, பற்ற வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மஞ்சப்பொடி, அந்த காய்கறி இருக்குல்ல, நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த முருங்கைக்காலாம் வெயிட்டாக இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக் அதுவே கீழே போயிடும். அதெல்லாம் கீழே இருந்து வெந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது அந்த உப்பு ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் காய்கறியில் வந்து டேஸ்ட் நல்லா பிடிக்கும். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த வெஜிடபிள் இந்த டிஷ் இருக்குல்ல, மெயினாக அவியல், இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். என்ன ஒரு வரப்பிரசாதமான சாப்பாடில். ஸோ இப்போ நான் வந்து இதை டைட்டாக மூடி வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா டைட்டாக மூடிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இட்லி குப்புற மூடி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த பாத்திரத்தை கரெக்டாக மூடுற மாதிரி மூடி இல்லை, அதனால் இதை போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கரெக்டான தட்டு எதாவது வச்சு நல்லா மூடிக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சிடலாம். நல்லா ஃபுல் ஃபயரில் வேகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் குறைச்சி வைங்க. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் குலையாமல் வேகும். இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சீரகத்தை போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சப்பொடி இந்த அரைக்கும் போதே போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு திரிச்சிக்கலாம். லைட்டாக திரிச்சு எடுத்துட்டேன். இதே ஜாரில் அப்படியே நம்ம தேங்காய் போட்டுடலாம். இப்போ தேங்காயும் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி திரிச்சு எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்களா, பச்சை கலரில் சூப்பராக மசாலா ரெடி. இதுதான் அவியல் மசாலா. ஸோ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா 5 மினிட்ஸ் கழித்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, மேலே இருந்த காயெல்லாம் கீழே போயிடும். செம்ம கலர்ஃபுல். வந்து பாருங்களேன், பார்த்தீங்களா என்ன ஃப்ரெஷ் பாருங்கள். வாழ்க்கை பூரா சாப்பிட்லாங்க இந்த அவியலை. ஸோ இப்போ நான் நல்லா பரட்டி விட்டு திரும்பவும் மூடி போட போகிறோம். இப்போது மூடி போட்டு நல்லா டைட்டாக சீலாக இருக்குது. இப்போது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஃபுல்லாக சிம் பண்ண வேண்டாம், லைட்டாக குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருக்கும். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு 60% வெந்திருக்கும். ஏன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கும், ஆவிலே வேகுது, அதனால் சீக்கிரம் வெந்துடும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் வெந்திருக்கான்ற நம்ம செக் பண்ணலாம். என்னடா அவியலை பற்றி ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு அவியல், ஒரு டிஷ்ஷுனால் அது வந்து அவியல் தான். ஏன்னா திருநெல்வேலி, மதுரையிலாம் வந்து கல்யாண வீட்டில் கண்டிப்பாக அவியல் இருக்கும் அப்போல்லாம். இப்போல்லாம் வந்து பஃபே அதுன்னு ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே.
அவியெல்லாம் யார் வச்சா சாப்பிட்றாங்கன்ற மைண்டுக்கு வந்துட்டாங்க. கல்யாண வீட்டு அவியல் ஒரு டேஸ்ட்டு தான். காரணம் என்னென்னா பல்க்கு நிறைய வெஜிடபிள் போட்டு சமைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப அதிகமாக தானே இருக்கும். இப்போ இது கொஞ்சமாக பண்ணுறது பார்க்குற எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வரலாம். இப்போது ஒரு 5 to 7 minutes ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபயரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த பாத்திரத்தில் எனக்கு சமைக்கிறதுனால இந்த டைம் ஆகுது, 5 minutes 7 minutes அந்த மாதிரி. நீ உங்கள் வீட்டில் சமைக்கும்போது மெயின் வந்து முருங்கைக்காய் வேகணும், அவ்வளோதான். முருங்கைக்காய் வெந்துருச்சுனாலே மற்ற எல்லா காயும் வெந்துடும். இப்போ பாருங்களேன், வாங்க நான் காட்டுறேன். முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி அமைக்கி பாருங்கள். முருங்கைக்காய் வெந்துருச்சுல அப்படின்னா எல்லாமே வெந்துருச்சு. பார்த்தீங்களா, கத்திரிக்காயெல்லாம் செம்ம சாஃப்டாக வந்திருக்கும். இவ்வளோதாங்க. இப்போது நம்ம தேங்காய் போட்டலாமா? இப்போது அரைச்சி வச்ச அந்த தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து இது கரெக்டான அளவு. உங்களுக்கு கொஞ்சம் கூட போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறியும் தேங்காயும் நல்லா சேரணும். மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, நம்ம வச்ச தண்ணி கொஞ்சம் தானே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், போதும். இப்போ பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி தேங்காய் எல்லாம் ஒன்று போல் நல்லா குழஞ்சி, தேங்காய் வந்து எல்லா காய்கறிலையும் கரெக்டாக ஒட்டியிருக்கும். அப்படின்னா அளவு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு, இப்போது என் பசங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போடுறேன்னா போட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர். இது வந்து மாங்காய் போட்டிங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் கூட போடுங்க. தயிர் கரெக்டாக தான் இருக்கும். அடுப்பை ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் தயிர் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோன்னா தயிர் திரிஞ்சாலும் இல்லை புளிப்பு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பை அமர்த்த போகிறோம். நான் அமர்த்திட்டேன். அவ்வளோதாங்க. இப்போது அவியல் ரெடி. இதில் இன்னொரு வேலையை நம்ம பார்க்கலாம். அது என்னென்னு தானே யோசிக்கிறீங்க, வாங்க சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அவியலை தாளிக்க போகிறோம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், பட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கடுகும் கருவேப்பிலை தாளித்து இப்படி மேலே ஊற்றிடுங்க. தாளித்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தாளிப்பு வாசனை வந்து எல்லா இடத்துக்கும் போட்டும் நல்லா. அவ்வளோதான். இப்போது நம்ம டேஸ்டிங் செஷன் போயிடலாம். அவியலை அடை மேலே வச்சுருவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் இந்த அவியல் வந்து கல்யாண வீட்டுக்கோ சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றது சூப்பராக இருந்தாலும், இந்த அவியலுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு, இந்த அடை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அவியல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். பெர்ஃபெக்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ரெசிபி எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் பேசலாம். பை.